இலங்கை தேசத்திலிருந்து நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. பாடுவோமா? என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமாக பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீ. சொந்தமாக பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீ. இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடன் இருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடன் இருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. கருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, கருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடன் இருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆமென். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. நேரம் சரியாக 8:32 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்திருக்கிறோம். எங்களோடு வெளிச்சத்தை கொடுக்க செய்தியோடு இணைந்திருக்கிறார்கள் இலங்கை தேசத்திலிருந்து சுகுமாரி அவர்கள். இணைப்புக்குள் கொண்டு வருவோம், அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தில் உங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென். நன்றி சிஸ்டர். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் கூட தியான பகுதிக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லும் சங்கீதம் 23வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கு. அதில் 1 அங்கு 6 வரையிலான வசனங்கள் அங்கே காணப்படுகிறதாக இருக்கிறது. இது தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாங்க பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்காது. அதாவது இந்த வசனமானது எனக்கு ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளில் இருந்து எல்லாருக்கும் அது தெரிந்த ஒரு வசன மனப்படமாக அதை அறிந்திருப்பார்கள் இல்லையா? ஆகவே அதன்று நாளே நாங்கள் அதை தியானத்துக்கு நேராக எடுத்து செல்லும். பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. அவர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கின்ற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எந்த விதத்திலும் நாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்க தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. அல்லேலூயா. தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. அதாவது தாழ்ச்சினா குறையப்பட்டு போவதில்லை என்று அர்த்தம் கொள்கிறதாக இருக்கிறது. எந்த விஷயத்திலும் நாங்க குறைவுபட்ட பிள்ளைகளாக காணப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்களை சுசித்த தகப்பனாக இருக்கிறார். எங்களுடைய கருவை அவருடைய கண்கள் அப்படியே கண்டுச்சாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய கருவை கர்த்தராகிய ஆண்டவர் ஒளிபீடத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒளிபீடத்திலே வைத்திருக்கிறார் எங்களுடைய கருவை. ஆகவே அவர் கருவை கண்ட தகப்பனாக இருக்கிறார். ஆகவே அவர் ஒரு நாள் எங்களை கைவிட மாட்டார். அவர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கும் பொழுது, அவர் எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கும் பொழுது, அவர் எங்களை நடத்துகிறவராக இருக்கும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே எதுவுமே குறைபடாது. அல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கு. ஆகவே அவரை மேய்ப்பராக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அவர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறப்ப ஒரு மேய்ப்பனானவன் பாருங்க அந்த ஆடுகளின் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருப்ப இல்லையா? எங்களுக்கு தெரியும், 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த காரியத்தை, அதாவது இந்த உவமையை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய தெய்வம் எங்களுக்கு சொல்லிவிட்டு கடந்து சென்றிருக்கிறோம் இல்லையா? 100 ஆடுகள் ஒரு மனிதனுக்கு இருந்தது. அதிலே ஒரு ஆடு அங்கு மேய்க்கின்ற பொழுது ஒரு ஆடு தவறி எங்கேயோ போய்விட்டது. தவறி எங்கேயோ விழுந்து விட்டது. தவறி எங்கேயோ வழி தவறி அங்கு போய்விட்டது. ஆகவே இந்த மேய்ப்பனானவன் 99 ஆடுகளை அப்படியே விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அப்படியே போறாரு இல்லையா? போய் பார்க்கிறாரு, எங்க தேடுறாரு. ஆகவே இந்த ஆடானது அங்கு வழி தவறி அங்கு மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அங்க எதுலயோ சிக்கி கொண்டு இருக்கிறது. எதுலயோ மாட்டிக்கொண்டு காயப்பட்டு கிடக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மேய்ப்பனானவன் அந்த ஆட்டை எடுத்து தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு அதற்கு காயம் கட்டி அதை ஆற்றி, அதை பாருங்க, தோல்ல சுமந்து வர்ற ஒரு காரியத்தை பாருங்க, தோல்ல சுமந்து கொண்டு வருகிறார். 99 ஆடுகள் அப்படியே கடந்து போகிறது. ஆகவே அந்த 99 ஆடுகளை விட இந்த காணாமல் போன ஆட்டின் மேல் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். இந்த காயப்பட்ட ஆட்டின் மேல் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். அதே போல நம்முடைய தெய்வம் என்ன செய்கிறார்? எங்கள் மேல் கரிசனையாக இருக்கிற காரணம், நாங்கள் காயப்படும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் வேதனைப்படும் பொழுது, நாங்கள் துக்கித்து நிற்கும் பொழுது, நாங்கள் தனிமையாக நிற்கும் பொழுது, திக்கற்றவர்களாக இருக்கும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது, மனிதர்களால் நிந்திக்கப்படும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய காயங்களை கட்டுகிற தகப்பனாக இருக்கிறார். அவர் எங்களுடைய மேய்ப்பராக அவரை நாங்கள் எங்களுடைய மேய்ப்பராக வைத்திருக்கும் பொழுது இவ்விதமாக அவர் எங்களை தேற்றுகிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை, அவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு
அவருக்குள்ளே வாழ்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய வசனங்களிலே, அதாவது வசனங்களை வாசித்து அதை அதை கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க எந்த விதத்திலும் அவங்க அசைய மாட்டாங்க. அப்படியே நிப்பாங்க. வேரூண்டி நிப்பாங்க. காரணம், அவரை மேய்ப்பராக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது. அவர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்ததா பாருங்க, அவர் எப்படியா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. எப்படி எங்களை வழி நடத்துவாராம்? பசுமையான இடங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல இடம், பசுமையான புத்தருகிலே என்ன செய்வாராம்? அவர் எங்களை இளைப்பாற பண்ணுகிற தகப்பனாக இருக்கிறார். நல்லா அமர்ந்து ஓடுகிற தண்ணீர்ல பாருங்க, இந்த ஆடுகள் எல்லாம் பாருங்க, இந்த ஆடுகள் எல்லாம் கொண்டு போய் அப்படியே ஒரு அருமையான ஒரு புல்வெளியிலே அவர் மேய்க்கின்ற பொழுது ஆடுகள் பசியின்றி அழகாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். தாகம் வரும் பொழுது அந்த ஆடுகள் தண்ணீரை எங்களை பருகி கொண்டிருக்கு இல்லையா? அருமையான ஒரு காட்சி, யோசிச்சு பாருங்க. அதே போல நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் எங்களை வறட்சியான காலங்களிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லாமை என்ற நேர ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? வறட்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய கர்த்தரை தெய்வமாக கொண்ட பிள்ளைகளுக்கு வறட்சி என்பது ஒரு நாளும் கிடையாது. தாகம் என்ற ஒரு காரியம் இருக்காது, பசி என்ற ஒரு காரியம் இருக்காது. அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவர் எங்களை போஷிக்கிற தகப்பனாக இருக்கு. அவருக்குள்ளே நாங்கள் வாழும் பொழுது, அவரை மேய்ப்பராக கொண்டிருக்கும் பொழுது அவர் எங்களை நடத்துகிற தகப்பனாக இருக்கிறார். அவர் எங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் ஏற்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கம் கூட பசியில அப்படியே குறைபட்டு இருக்குமா கர்த்தருடைய பிள்ளைகளே? ஆனால் கர்த்தரை, அப்பாவை தரிசிக்கிற பிள்ளைகளுக்கு, அப்பாவை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவங்க எப்பொழுதும் நினமுள்ளவர்களாக இருப்பார், குறைவுபடாதவர்களாக இருப்பார். குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது குறைவில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்க. அதிக ஜனங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். இவர்களுக்கு என்ன குறை? இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அவ்விதமாக அவரை மேய்ப்பராக கொண்ட ஜனங்களை அவர் இவ்விதமாக அவர் போஷித்து அவர் அழகாக நேர்த்தியாக வழி நடத்துகிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, அவரின் ஆத்துமாவை தேற்றி அப்படின்னு சொன்னா, எங்களுடைய ஆத்துமா சில நேரங்களில் யாருக்கும் தெரியாம அப்படியே கலங்கி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது யாருக்கும் தெரியாது. வெளியில சொல்ல முடியாத வேதனைகள், வெளியிலே சொல்ல முடியாத துக்கங்கள், வெளியிலே சொல்ல முடியாத கவலைகள், இப்படியாக எங்களுடைய ஆத்துமாவை நெருக்கும் பொழுது இருக்கிறது இல்லையா? ஆத்மாவை பார்த்து தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் திகைக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்பாரு இல்லையா? அவர் ஆத்துமாவை பார்த்து அவர் பேசுவாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இப்பதான் எங்களுடைய ஆத்துமாவை இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அவர் எங்களை தேற்றுகிற தகப்பனாகிற காரணம், அவர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிற தகப்பனாக இருக்கிற. எவ்வளவுதான் நான் சொல்லுங்க, எவ்வளவுதான் பிரச்சனைகள் வேதனைகள் எங்களை ஆட்கொண்டால் பாருங்க, இன்றைக்கு பிரச்சனையுள்ள மனுஷன், துக்கம் உள்ள மனுஷன், துக்கம் உள்ள மனுஷன், இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? மனுஷரை நாடிக்கொண்டு போவாங்க இல்லையா? ஆத்துமாவோட அவ்வளோ வேதனை, அவ்வளவு துக்கம், யாருக்கிட்டையாவது அப்படி இறக்கி வைத்து விடுவோம் என்பதாக அங்க உலக ஜனங்கள் என்ன செய்வாங்க? மனுஷரை தேடிக்கொண்டு போவோம். இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளும் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். துக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம், ஆத்துமாவிலே துக்கம் பெருகுகையில், அங்க வியாகுலம் பெருகுகையில், வேதனை வரும் பொழுது யார்கிட்டயாவது போவாங்க. ஐயோ, எனக்கு இவ்வளவு வேதனையா இருக்கு, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, குடும்பத்துல இப்படி பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு கடன் பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லாவற்றையும் ஒரு மனிதரிடத்துல அப்படி இறக்கி வைத்து விட்டு
அவங்க வருவாங்க, ஃப்ரீ ஆகிருவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கூட மணித்தியால கணக்கிலே தேவனிடத்தில் செலவழிக்கக்கூடிய அந்த நேரத்தை மனிதர்களிடத்திலே போய் செலவழித்து பிரச்சனைகளை தேடிக் கொள்ளுகிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்ற பொழுது, அவர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கின்ற பொழுது, அவர் எங்களை காயம் கட்டுகிறவராக இருக்கின்ற பொழுது, எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைக்க வேண்டும். அவருடைய பாதத்துல வைத்து நீங்கள் செபிக்கும் பொழுது ஆத்துமத்துல இருக்கிற எல்லா வேதனைகளும் அப்படியே மாறி போய்விடும். எல்லா துக்கங்களும் மாறி போய்விடும். நீங்க தேவனுடைய பாதத்துல ஒரு மனுஷனிடத்துல நீங்க சொல்லும் பொழுது அவங்க அங்க சொல்லுவாங்க, இங்க சொல்லுவாங்க, அங்க சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷனுடைய குணம் அப்படியாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களை படைத்த தேவனுடைய சமூகத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் ஒப்புவிக்கின்ற பொழுது அவர் எங்களுடைய ஆத்துமத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் அப்புறப்படுத்துவார். அவர் தேற்றுகிற தகப்பன். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, உலக ஜனங்களும் இருக்கிறாங்க. வேதனை வந்தோன்னு போயிட்டு அங்க பார்ல நிப்பாங்க, குடி வெறியில இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு வேதனையா, துக்கமா, அந்த வேதனையை அப்படியே தாங்கி கொள்ள முடியாதபடி அவர்கள் குடித்து அந்த குடி வெறியில அப்படியே கிடப்பாங்க. ஆனா எங்க தேவனுடைய பிள்ளைகள் அவ்விதமாக இல்லை. இன்றைக்கு நீங்க பாருங்க, நீங்க சோதித்து பாருங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால் எவ்வளவுதான் உங்களுடைய ஆத்துமத்திலே வேதனை அப்படியே இருந்தாலும் அது அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளே மறைந்து போயிடும். நார்மல் நிலைமைக்கு வந்துருவீங்க. ஒரு நாள் நினைக்கிற ஒரு 1/2 அல்ல ஒரு 10 நிமிஷம் அந்த வேதனையை அனுபவிப்பீங்க. அடுத்த நிமிஷம் அந்த வேதனையெல்லாம் நீங்கி அப்படியே சுகமாக இருப்பேன். ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். என்னுடைய தகப்பனார் ஜூன் மாதம் இப்ப 29ஆம் தேதி இறந்து போனார். எனக்கு சரியான வேதனை. 84 வயதுதான். அவர் எங்களுடைய உயிர் இல்லையா, எங்களுடைய பெற்ற தகப்பன். அவர் 84 வயதாக இருந்தாலும் எங்களுடைய தகப்பன். அவர் 100 வயதாக இருந்தாலும் எங்களுடைய தகப்பன் எங்களை விட்டு பிரியும் பொழுது எங்களுடைய உயிர் பிரிந்தது போல ஒரு உணர்வு ஏற்படுகிற அவ்வளவு வேதனை. ஏனென்றால் நான் தூரத்துல இருக்கேன். என்னுடைய தங்கச்சி அவரோட கூட இருக்கிறார். அவன் எனக்கு அப்பா என்றால் உயிர். அப்பா அப்படியே ஆசை, எனக்கு விருப்பம். அப்பாட்ட கேட்பேன், என்னுடைய அண்ணன் தகப்பனார வச்சிருங்க, ஐயோ ஒரு மனுக்குள்ள போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பேன் ஒவ்வொரு நாளும். ஆகவே அவருடைய பிரிவு அவ்வளோ ஒரு துக்கமாக இருந்தது. நான் அங்கிருந்து வந்தும் கூட என்னுடைய அப்பாவை அடக்கம் செய்து 3-4 நாள் அங்க இருந்து விட்டு நான் வந்தவுடன் எனக்கு வேதனை, அழுகிறேன். என்னால முடியல அதை மறப்பதற்கு. நான் தேவனுடைய சமூகத்திலே கேட்டேன், ஆண்டவரே என்னுடைய அப்பாவை மறப்பதற்கு அல்லது இந்த கவலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே என்று சொன்னது மாத்திரம்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே அடுத்த நிலைமைக்குள்ள நான் வந்துட்டு என்னுடைய முகத்தை என்னால பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு துக்கம், எனக்கு பேச முடியல, ஜெபிக்க முடியல, மற்றவங்களோட கதைக்க முடியல. எனக்கு துக்கமானது, என் தொண்டை அப்படியே அடைக்குது, எனக்கு விளங்குது. ஆகவே நான் ஜெபத்துக்கும் வரல. எனக்கு ஜெபிக்க முடியல, எனக்கு வேதனை. கண்ண மூடுனா அப்பாவை அப்படியே அப்பாவோட முகம் நினைவுக்குள்ளே வருகிறது. நான் தேவனுடைய சமூகத்துல அப்பாட்ட கேட்டேன், அப்பா என்னுடைய இந்த வேதனை என்னை விட்டு நீங்கட்டும் அப்பா, எனக்கு தாங்க முடியல, எனக்கு துக்கம், அவரை மறக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, சொன்ன அடுத்த நிமிஷம் நான் நன்றாக குளித்து நன்றாக உடை அணிந்து அதுக்கப்புறம் என்னுடைய முகத்துல இருக்கிற அந்த கவலைகள்லாம் மாறி அதுக்கப்புறம் நான் உணர்ந்தேன், நான் இப்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பாருங்க, அப்பா தேவனுடைய பிள்ளைகளுடைய செபத்தை எவ்விதமாக கர்த்தர் ஒரு நிமிஷத்துல அப்படி கேட்டு மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எங்களுடைய மேய்ப்பரா இருக்கு. இந்த உலகத்துல அவரைத்தான் எங்களை வழி நடத்துகிறார், அவர் தான் எங்களை போஷிக்கிறார், அவர் தான் எங்களை உடுத்து வைக்கிறார். அவருடைய உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவருடைய உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு, வாடகை வீட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் அழைக்கும் பொழுது நாங்கள் போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலகம், இந்த ஆஸ்திகள், இந்த எல்லா காரியங்களும் அவருடையதாக இருக்கிற அவருடையதிலிருந்து நாங்கள் எடுத்து சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு உடுத்தி கொண்டு ஆகவே நன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அவர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கின்ற பொழுது அவர் எங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயா. எப்படி நடத்துறாரா? கர்த்தருடைய பிள்ளைகளை நீதியின் பாதைகளிலே, இது முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளே.
அவர் எங்களை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயா. அவர் எங்கள் ஆத்மாவுக்கு ஒரு நல்ல புத்துயிர் அளிக்கிற தகப்பனாக இருக்கிறார். தமது நாமம் என்று சொன்னால் அவருடைய பெயரை நிமித்தம் அவர் எங்களை நேர்மையான பாதைகளில் நடத்துகிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் தீமையான வழிகளில போய்கொண்டே இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்களோ நேர்மையான பாதையிலே நாங்கள் நடந்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. அருமையான ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கின்ற பொழுது அநீதி நிறைந்த உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் நேர்மையான வழிகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உத்தமமான வழிகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அப்பா நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார், நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நேர்மையான வழி எது, தீமையான வழி எது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே நேர்மையான வழிகளிலே எங்களை அப்பா நடத்துகிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்ற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். இன்னொரு காரியம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் அதாவது மரண நிழலின் பள்ளத்தாக்கு கூட நான் நடக்கிற போதும் பாருங்க, அவர் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொன்னா, மரண நிழலின் பள்ளத்தாக்கு கூடாக நான் நடக்கிற போதும் நான் ஒரு தீமைக்கும் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நீர் என்னுடன் கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றன. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா ஐயோ அவருக்கு துக்கமான துக்கம். ஏன்னு சொன்னா, சவுல் என்கிற அந்த பொல்லாத மனிதன் அவருடைய ஆத்மாவை எப்படியாவது அவரை இந்த உலகத்துல இல்லாம ஆக்குறதுதான் அவருடைய குறிக்கோளாக. பொறாமை, அவர் மேல எரிச்சல். ஆகவே அவரை ராஜாவாக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆகவே எங்க பார்த்தாலும் பாருங்க, அவர் போய் அவருக்காக ஜெபிக்கின்ற பொழுது அவர் அப்படி வீணையை வாசிக்கிறார், அவருடைய சிக்கரை அப்படி சிக்கின்ற பொழுது சவுலுக்குள் இருந்தது பொல்லாத ஆவி அவனை விட்டு அப்படியே விலகி ஓடினது. ஆகவே பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் தாவீது. அப்பாவுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவர் தான் தாவீது. இவருக்கு அநேக போராட்டங்கள் இந்த உலகத்திலே இருந்தது. ஆகவே அந்த போராட்டங்களின் மத்தியிலே பாருங்க, எப்ப பார்த்தாலும் அப்படியே நல்லா பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த பொல்லாதாவி அவருக்குள்ளே வந்தவுடன் தாவீதை கொலை செய்யறதுக்கு வகை தேடி அங்கேயும் இங்கேயும் தாவீது ஓடி ஒளிந்து தன்னுடைய ஆத்துமாவை அப்படியே பாதுகாத்து கொண்ட. ஏன்னா காரணம் என்னன்னு சொல்ல, அவர் பாதுகாக்கல, அவரோடு கூட இருக்கிற நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் அந்த தீமையில் இருந்து அவரை பாதுகாத்து கொண்ட தகப்பனாக இருக்கிறார். தான் அவர் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் ஆண்டவரே நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஆண்டவரே நான் மரண நிலையில் பள்ளத்தாக்கு கூட நான் நடக்கிற போது நான் ஒரு தீமைக்கும் பயப்பட மாட்டேன். பொல்லாப்பு என்று சொன்னால் தீமையாக இருக்கிறது, பொல்லாப்பு வராது. கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க ஆண்டவரோடு கூட இருந்து பாருங்க. பொல்லாப்பு சொல்ற மனுஷன் உங்களை விட்டு ஓடி போவாங்க, தீமையா பேசுற மனுஷன் உங்களை விட்டு ஓடி போவாங்க, ஒருத்தர் உங்களோட இருக்க மாட்டாங்க. தீமையான மனிதர்கள், பொல்லாப்பு பேசுகிறவர்கள் உங்களை விட்டு அகன்று போவார்கள். நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமரும் பொழுது நீங்கள் கண்டு கொள்ள முடியும் யார் யாரெல்லாம் உங்களோடு உண்மையான நட்போடு பழகினார்கள், யார் யாரெல்லாம் தீமையான இருதயத்தோடு பழகினார்கள் என்று கண்டறிய நீங்கள் தேவனுடைய பாதத்துல இருந்து பாருங்கள். ஒரு மனிதர் கூட உங்களிடத்துல வரமாட்ட காரணம், பொல்லாப்பு செய்கிற ஒரு மனுஷனும் உங்க பக்கத்துல வர முடியாது. அங்க நீங்க தனிமையா இருப்பீங்க, ஆனால் தேவனுடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, இன்னொன்று, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதாக இருக்குது. அல்லேலூயா. இது ஒவ்வொரு மனுஷருக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. என் பகைவர்களின் முன்னிலையிலே நீர் எனக்குன்னு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. எப்படியா பாருங்க, அவ்வளவு அழகா சொல்றாரு இல்லையா? அதாவது ஆயத்தம் பண்ணி நீர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு சத்துருக்கள் மத்தியில நாங்க எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்க பார்த்தாலும் சத்ரு, எதுல பார்த்தாலும் சத்ரு, எப்ப பார்த்தாலும் போட்டி, பொறாமை, எரிச்சல் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. ஆனால் நாங்க போட்டியோட, நாங்க பொறாமையோட, நாங்க எரிச்சலோட ஆண்டவருக்குள்ளே நாங்கள் வாழக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே,
அவங்க போட்டி போடட்டும், அவங்க பொறாமப்படட்டும், அவங்க எரிச்சலான வார்த்தைகளை பேசட்டும், அவங்க இருதயத்துல இருக்கிற எல்லா தீமைகளின் படி அவர்கள் நடக்கட்டும். ஆகவே நாங்கள் கர்த்தரை மேய்ப்பராக கொண்ட ஜனமாக இருக்கிறபடியால் என்னதான் செய்த ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று எங்களுடைய நன்மையான வழியிலே நாங்கள் நடக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரு? நாள்தோறும் எங்களை அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருப்பார். சத்துரு பார்க்கும், நான் எவ்வளவுதான் ப்ரே பண்ற, சில பேர் ப்ரே பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஐயோ இவங்க ஒண்ணுமில்லாம போகணும், ஐயோ இவங்க எல்லாம் சரிவரக்கூடாது, என்னை விட இவங்க எழும்பி உயர்வா போயிடக்கூடாது. அதெல்லாம் ஜெபம் இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, அது சத்துருவுடைய காரியங்களாக இருக்குது. அப்பா அந்த ஜெபம் எல்லாம் ஏறெடுக்க மாட்டார். இப்படி செபிச்சிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்கு விழுந்து போவாள், என்றைக்கு விழுந்து போவாள், என்றைக்கு இந்த ஊழியத்தை விட்டு ஓடி போவாள், என்றைக்கு இந்த பிசினஸ் உடையும், என்றைக்கு இந்த காரியங்கள் கம்பெனிகள் மூடப்படும், எல்லாம் இல்லாமல் போக வேண்டும் சத்துரு நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனால் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளே வாழுகிற பிள்ளைகள், கர்த்தரை மேய்ப்பராக கொண்ட பிள்ளைகள் அங்கு செழிப்படைந்து கொண்டே போவார்கள், வளர்ச்சி அடைந்து கொண்டே போவார்கள். நாளுக்கு நாள் அவங்களுடைய எல்லா காரியங்களும் விருத்தி அடைந்து கொண்டு போகிறத சத்துரு பார்க்கிற பொழுது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதான் அப்பாவுடைய கிருபை கர்த்தருடைய அப்பா வழி நடத்தினார் சொன்னா அப்பாவுடைய ஆளுகைக்கு நாங்க விட்டு கொடுத்துடணும். அவர்தான் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் இல்லாம எங்களுக்கு வாழையே தெரியக்கூடாது. நான் சொல்லுவேன், அப்பா நீங்க இல்லாம எனக்கு வாழ தெரியாது, உங்களை தவிர வேற எதையும் எனக்கு நமஸ்கரிக்க முடியாது அப்படி நான் சொல்லுவேன் அப்பாட்ட. அப்படி சொல்லும் பொழுது அப்பா எங்கள் மேல் கிருபையுள்ள தகப்படா இருக்கிற என் புள்ள என்னை விட்டு எங்க போவான், என் மகள் என்னை விட்டு எங்க போவா, நான் எல்லாவற்றையும் கொடுக்கணும், சத்துருக்கு மத்தியில என் பிள்ளைய நான் உயர்த்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா நினைக்கிற தகப்பனாக இருக்கிற அல்லேலூயா. பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் அன்பும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து வரும். நான் கர்த்தருடைய வீட்டில் என்றென்றுமாய் வாழ்வேன். அந்த எந்த பரலோகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அநேக துன்பங்கள், வேதனைகள், துக்கங்கள், பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவோ திரளான ஜனங்கள் எங்களோடு கூட இருப்பார்கள். எவ்வளவோ இப்ப நான் எங்க அப்பாவை தான் யோசிக்கிறேன். எங்க அப்பாட அந்த ஃபியூனரல் சர்வீஸ்க்கு நான் நினைக்கிறேன் 2000-3000 ஜனங்கள் வந்துட்டாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஞாயிறு இருந்தாரு, திங்கள் நாங்க அடக்கம் செய்தோம். அவர் மறித்த அந்த தருணத்தில் இருந்து வந்த ஜனங்களை நான் பார்த்தா எங்களுக்கு யாரும் எனக்கு தெரியாது, என்னுடைய தங்கைக்கு தெரியும், ஆனா எனக்கு ஒருத்தரையும் தெரியாது. எல்லாரையும் பாக்குறேன், வர்ற ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டு போகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை இவ்வளவு ஜனங்கள் இவர் ஆயத்தப்படுத்திருக்காரு. சின்ன குழந்தை, 1.5 வயது குழந்தை அடுத்த நாள் கேக்குது, என்கிட்ட ஒரு பையன் கொண்டு வர்றான், எங்க வீட்டுக்கு வர்றான், காலையில வந்தாங்க, தாத்தா இல்ல அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்குது. எனக்கு சரியான துக்கம். ஓடி போய் ஒரு பிஸ்கட் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன். இந்தாங்க இந்த பாக்கெட்டை கொடுத்து, இது தாத்தா உங்களுக்கு கொடுக்க சொன்னாரம்மா, தாத்தா ஒரு இடத்துக்கு போயிருக்கிற வருவார் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளோட முகம் அவரை தேடுது. ஏன்னா சின்ன குழந்தையில இருந்து எல்லாரையும் அவர் அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறதுக்கு சம்பளம், அவர் நல்ல ஒரு வேலையில இருந்த நாளைக்கு 1 year தான் அவர் வேலை செய்யல, வேலையில இருந்தார். அவருடைய வேலையில அரைவாசியா என்னுடைய தங்கைக்கு சாப்பாடு கொடுப்பார். அதாவது அவர் வெறுமையா சாப்பிடல, சாகு வரைக்கும் அவர் என்னுடைய பிள்ளைகளாக இருந்த என் பிள்ளைகிட்ட நான் வாங்கி சாப்பிடக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம். உன் கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மை பாக்கியம் உண்டாயிருக்கும் என்று அந்த வேதத்தின் அடிப்படையில் வாழ்ந்த ஒரு தகப்பன், என்னுடைய தகப்பன். அவன் அரைவாசி அந்த சலரிய சின்ன குழந்தைகளுக்கு பிஸ்கட்டோ அங்க இங்க எல்லாவற்றையும் செலவழித்து விடுவாராம். கேட்க முடியாது, நாங்க என்ன செய்தீங்க, அது என்னது கேக்குறீங்க, உங்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் அது என்னுடைய, நான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுப்பாரு. அவர் ஆதாயப்படுத்தின ஜனங்கள் அவ்வளவு ஜனங்களாக இருந்தாலும் கூட அவர் ஒரு தனி மனிதனாக கடந்து சென்ற மரணத்தின் போது அவர் தனியாக கடந்து சென்றார். கர்த்தருடைய பிள்ளை, நீங்களும் நானும் மரண வேலையிலே தனியாகத்தான் அந்த இதுக்குள்ள போகணும் இல்லையா? எங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் பரலோக தேவனை சந்திப்பதற்கு
அவருடைய முகத்தை தரிசிப்பதற்கு, அவரை நேர் நேராக காண்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு பரலோகத்துக்கு நாங்கள் தனியாகத்தான் செல்ல வேண்டும் என்பதை இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. எத்தனை ஆயிரம் ஜனங்கள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் மரண தருவாயிலே நாங்கள் மாத்திரம்தான் அந்த பாதைக்குள்ளே கடந்து போக வேண்டும். அதான் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் பரலோகம் என்கிற அந்த வீட்டிலே, அந்த மேல் அறையிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்படி நாங்க நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளை எங்களுடைய செப வாழ்க்கை கர்த்தரோடு கூட இருக்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். என்னுடைய அப்பாவுடைய செப நேரம், என்னுடைய செப நேரம் ஒன்று. 3 மணி, அந்த இலங்கை இந்தியாவின் நேரப்படி 3 மணிக்கு நான் எழும்பி ஜெபிக்கிறவரால். அதே போல எங்களுடைய அப்பா வந்து 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறாள். நான் இங்கிருந்து அங்க போய் அந்த 3 மணி செப வேளையிலே அவருடைய கரங்களை பிடித்து, அவர் மரண தருவாயில் இருக்கிறத 5 நிமிஷத்துல அவருடைய அப்படி ஆவி பிரிய போகிறது. அவருடைய கரங்களை பிடித்து நான் செபித்தேன். நானும் அப்பா அம்மா செபிக்கிற ஒருமனப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆவி ஆத்மாவும் சரீரத்தை நீங்க பொறுப்படுங்க ஆண்டவர். இந்த ஓய்வு நாளிலே நீங்க ஆயத்தப்படுங்க சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சாவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அப்படியே என்னுடைய கரங்களிலே அவருடைய ஆவி பிரிந்து விட்டது. அதுதான் எனக்கு ஒரு துக்கமாக இருந்தது. ஆனாலும் ஒரு பாக்கியமான ஒரு நல்ல ஒரு மரணத்தை என்னுடைய அப்பா வந்து கண்டார். அவர் தேவனிடத்திலே சேர்ந்து விட்டார் என்ற ஒரு நம்பிக்கை 100க்கு 100 நான் அவரை விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவரை அவர் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறார் என்பதாக. அல்லேலூயா. இதுதான் எங்களுக்கு மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற தகப்பன். மரண பரியந்தம் அவர் எங்களை தூக்கி சுமந்து ஆதரிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவரை மாத்திரம் உங்களுடைய மேய்ப்பராக கொண்ட பிள்ளைகளாக இருங்க. நீங்களும் நானும் அவரை மாத்திர மேய்ப்பராக கொண்ட வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் சிநேகிக்க வேண்டும், நண்பர்கள் வேண்டும், உறவினர்கள் வேண்டும். அதுக்காக அவர் மண்டத்திரம் எனக்கு போதும், எனக்கு ஒருத்தர் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவரை நாங்கள் தெய்வமாக கொண்ட பிள்ளைகளாக எல்லாரையும் சிநேகிக்க வேண்டும், எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், எல்லாரிடத்திலும் உறவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனாலும் நீதியின் பாதையிலே எப்பொழுது நாங்கள் நடக்கிறவர்களாக, உத்தமர்களாக, உண்மையுள்ளவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை கொடுத்தீர்கள். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை ஆதாரமாக கொண்டு உங்களுடைய அப்பாவினுடைய, அதாவது கர்த்தருக்கு நித்திரை அடைந்திருக்கிறார். அந்த நித்திரையின் அந்த மரணத்தினுடைய உச்சக்கட்டு எப்படிப்பட்டது, யாரை நம்பியிருந்தோம் என்று சொல்லியும் சாட்சியின் வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். ஆழமான சத்தியத்தை கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம் சத்தியத்தின் ஆழத்தை. அப்படியா கற்றுக்கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானத்தை நித்திய வெளிச்சத்தின் டீம் சார்பாக தெரிவிக்கின்றோம். நன்றி சிஸ்டர். God bless you. நன்றி சிஸ்டர். God bless you.